நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயிஷா ரலி அவருடைய சம்பவம். சூரத்துன் நூர் பெண்கள் படிக்க வேண்டிய சூரா. சூரத்துன் நூர் பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சூரா. எல்லா சூறாவும் படிக்கணும், எல்லா சூறாவும் படிக்கத்தான் வேணும். ஆனால் பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா சூரத்துன் நூர். படிங்க, நீங்க எடுத்து யார் சரி ஒருத்தரை கூட்டினாலும் படிங்க. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒழுக்க பண்புகளை எல்லாம் உள்ளடக்கிய சூரா, மானங்களை எல்லாம் பாதுகாத்த ஒரு சூரா. அறிஞர்கள் சொல்வார்கள், சூரத்துன் நிசா ஆண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா. அந்த ரெண்டு சூறா நம்ம படிக்கிறது இல்லை. சூறாவை படிக்கணும், தப்சீரை படிக்கணும். சூரத்துன் நூரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவில் ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு அந்த மக்கள் இட்டுக்கட்டிய செய்தியை அழகாக 11 வசனத்திலே சொல்கிறார். சஃபான் பின் முஅத்தல் ரலி அவர்களையும் ஆயிஷா அம்மையார் அவர்களையும் ஒன்றாக சேர்த்து ஆயிஷா அம்மையார் அவர்கள் நடத்தை கெட்டவர்கள் என்று மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்கள் சொன்ன நேரத்தில் ஒரு நபியுடைய குடும்பத்துடைய மானத்தில் கை வச்சாங்க. அல்லாஹு அக்பர். யாரு? ஒரு நபியுடைய குடும்பத்துடைய மானம், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலி ரசூலுல்லாஹ் விரும்பி நேசிக்கிற முதன்மை மனைவி. அவக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நடத்த கெட்ட வேண்டாங்க. அவருடைய மானத்தில் மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்கள் கை வைத்தார்கள். அப்துல்லா பின் சலூல் கதையை கட்டிட்டான். இது கேட்ட மதீனத்து மக்களில் ஈமான் கொண்ட சில மக்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், ரசூலுல்லாஹ்வை தூதராக ஏற்றுக்கொண்ட சிலர்கள், ஹஸ்ஸான் பின் சாபித், உசாமா பின் மிஸ்தாஹ், ஹம்னா பின் ஜஹிஷ் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா அப்படி இருக்கலாம். அல்லாஹு அக்பர். ஆயிஷா அப்படி இருக்கலாம் என்று சொன்னாங்க. மதீனா மக்களுக்கு இறங்கிய சோதனை அன்பார்ந்தவர்களே, மதீனத்து மக்கள் 3 சாராராக பிரிந்தார்கள். ஒரு சாரார் முனாஃபிகீன்களோடு சேர்ந்து ஆயிஷா அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய மூமின்களும் சேர்ந்து கொண்டார்கள். இன்னொரு சாரார் பேசல, வாயை பொத்தி கொண்டிருந்தாங்க. மதீனாவில் ஒன்றுமே பேசல. அதில் இன்னொரு சாரார் யார் தெரியுமா? ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய மானத்தில் விளையாடின நேரத்தில் முனாஃபிகீன்களும் மதீனத்து மூமின்களும் விளையாடின நேரத்தில் அதிகமானவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எதுக்குமே பேசல. பேசிருக்கணும். ஆயிஷா ரலி அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு பேசிருக்கணும். ஆனா பேசல. நம்மள நிறைய பேர் அப்படி இருப்போம், நம்ம பேச மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அவட்ட சொல்றாங்க என்ன தெரியுமா? ஆயிஷாவை பற்றி இப்படி ஒரு கதையொண்டு ஒரு மானக்கேடான விஷயத்தோடு தொடர்பு படுத்தி மதீனாவில் இப்படியெல்லாம் கதை பரவி கொண்டிருக்குதேண்டாங்க. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவர் கேட்ட கேள்வி சுப்ஹானல்லாஹ். மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீ அப்படி இருப்பாயான்னு கேட்டார். நீ அவங்க ஆயிஷாக்கு சொல்ற மாதிரி நீ அப்படி இருப்பாயா? இல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன். நீ அப்படி இருக்க மாட்டாய் என்றால் உன்னை விட மேலான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அப்படி இருக்கவே மாட்டா. ஒருத்தருடைய மானத்தை பாதுகாக்கிறதுல பங்களிப்பு தேவை நமக்கு எல்லாம். ஒருத்தருடைய மானத்தை பாதுகாக்கிறது சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய ஒரு நன்மை. அப்போ இன்னொரு சாரார் பேசாம இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனத்து முனாஃபிகீன்களை பற்றி சில செய்திகள் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், யாரெல்லாம் முஃமினான ஒழுக்கமுள்ள பத்தினித்தனமான
பெண்களை மானக்காடான விஷயங்களை கொண்டு யாரெல்லாம் அவதூறு சொல்கிறார்களோ லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, மானத்தில் விளையாடுறவங்க கேட்டுக்கங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அவங்க இந்த உலகத்திலும் லானத் செய்யப்படுவார்கள், மறுமையிலும் லானத் செய்யப்படுவார்கள். வலகும் அதாபுன் அதீம், நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய வேதனை இருக்குது. ஒரு பொம்பளோட மானத்தில் விளையாடினா மிகப்பெரிய வேதனை இருக்கிறாம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, யாரெல்லாம் மானக்கேடான விஷயங்களை மானம் போற வேலைகளை ஒருத்தரை பற்றி சமுதாயத்தில் பரப்புகிறார்களா? 2 பேர் பேசுகிறாங்க சொல்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டுருவாங்க. சுபஹானல்லாஹ், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தான், ஃபேமிலி குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துடும். அது வந்தால் பார்க்கணும். சுபஹானல்லாஹ், ஆள தெரியாது, தெரியாதவர்கள் கூட கமெண்ட் அடிப்பார்கள். அவரை யாருன்னு தெரியாது, குரூப்புக்கு ஒரு ஆள் போட்டுடுவாரு, இங்க இப்படியாம் அங்க அப்படியாம் அவ இப்படியாம் என்று குரூப்ல போட்டா சுபஹானல்லாஹ் கிடு 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 அப்படியே வந்துடும், வாய் அள்ளி தட்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? குரூப் அட்மினுக்கு தெரியணும், இப்படி ஒன்று போட்டா உடனே டிலீட் பண்ணிடும். யாரெல்லாம் மூமின்களுக்குள்ளே இந்த மாதிரியான வேலைகளை பரப்புகிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா. சுப்ஹானல்லாஹ், உலகத்திலேயும் அவர்களுக்கு அதாப் இருக்கிறாம், மறுமையிலேயும் அதாப் இருக்கிறாம். நவுதுபில்லாஹ். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனுடைய மானத்தில் நம்ம விளையாடினா இந்த உலகத்திலும் சபிக்கப்படுவோம், நாளை மறுமையிலும் சபிக்கப்படுவோம். இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால அல்லாஹ் சில ஒழுக்கங்களை மதீனத்து மக்களுக்கு சொன்னான். இப்போ நம்மட காதுகளுக்கு இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி கேள்விப்படும் அன்பானவர்களே. எங்கட காதுகளுக்கு இந்த செய்திகள் அடிக்கடி வரும் போகும். நாங்கள் எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் மதீனத்து மக்களுக்கு ஆயிஷா ரலியுடைய மானத்தில் விளையாடின நேரத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி பேசுகிறான்? நாங்களும் பேசுவோமா இல்லையா அன்பார்ந்தவர்களே? நாங்கள் எப்படி பேசுவோம் தெரியுமா? அப்படியெல்லாம் இருந்திருக்காமல் இருக்கேன்ச்சே, அப்படி இருந்திருக்காமல் இருக்கேன்ச்சே என்று சொல்வோம். அல்லாஹ் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். சூரத்து நூர் 12வது வசனத்தில், லவ்லா இதா சமிஅதுமூஹு, இந்த மானக்கேடான இந்த செய்தியை உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேட்ட நேரத்தில் உங்களோட காதுக்குள்ள வந்து முழுகுதா? யாராவது சொல்லிட்டாங்களா? நீங்க பார்த்தீங்களா? மெசேஜில் வாய்ஸ் கிளிப்பை நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா தன்னல் முஃமினூன வல் முஃமினாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் பி அன்ஃபுஸிஹிம் கைரா. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இருக்கிறது கேளாவ, அப்படி அவ போக மாட்டா, அப்படி அவர் நடக்க மாட்டார். தன்னல் முஃமினீன், நல்லது நினைத்திருக்க கூடாதா? ஆயிஷா ரலியை பத்தி இவங்க எல்லாரும் அல்லாஹ் கேட்கிறான். வகாலு, அவர்கள் சொல்லியிருக்க கூடாதா? இஃப்குன் முபீன், இது தெளிவான ஒரு அவதூறு, தெளிவான ஒரு மானத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று மூமின்களாகிய நீங்க சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரத்து நூர் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா இதா சமிஅதுமூஹு, இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் கேட்டால் குல்தும், நீங்க சொல்லியிருக்கணும். உங்கள்கிட்ட யாராவது வந்து ஆயிஷா இப்படிப்பட்டவன் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, நான் எனத்துக்கு அதை பற்றி பேசணும், எனக்கு என்ன தேவை அவரை பற்றி பேசுறதுக்கு, எனக்கு என்ன இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு,
என்று நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்னும் நீங்கள் சொல்லியிருக்கணும் என்ன தெரியுமா? சுபஹானக, அல்லாஹ் நீ தூய்மையாகி விட்டான். ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பகிரங்கமான ஒரு இட்டுக்கட்டுதல் என்பதாக நீங்கள் சொல்லியிருக்கணும் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நம்ம எல்லாம் இதெல்லாம் சின்ன வேலை நினைச்சு சின்ன வேலை. ஒருத்தட மானத்தை நம்ம போக்குறது என்பது ஒரு சின்ன வேலை நினைக்கிறோம். இது தலக்கௌனஹு பி அல்சினதிக்கும், நீங்க உங்களோட வாயால இதை பரப்பியதை நினைத்து பாருங்கள். வாய் தான் முதலாவது இஷ்டப்படி. ஒருத்தருடைய மானத்தை போக்குறதுல எங்களோட வாய் முன்னுக்கு நிற்குது. அல்லாஹ் சொல்கிறான், நினைச்சு பாருங்க. நீங்க உங்களோட வாயால நீங்கள் இதை பரப்பினீர்கள். வதகூலூன பிஅஃப்வாஹிஹிம் மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களோட வாயால நீங்க சொன்னீங்க. வதஹ்ஸபூனஹு ஹய்யினன், இது எல்லாத்தையும் நீங்க லேசா நினைக்கிறீங்க. ஒருத்தருடைய மானத்தை போக்குற விஷயங்களை நாங்க சொல்றது என்பதை நீங்க சிம்பிளா பாக்குறீங்க. வஹுவ இந்தல்லாஹி அதீம், இது அல்லாஹ்விடத்தில் அதாவது பயங்கரமானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தோட ஒரு பெண்ணை தொடர்புபடுத்துவது, ஒரு ஆணை தொடர்புபடுத்துவது, அல்லது அவர்கள் சம்பந்தமாக நமக்கு ஒரு செய்தி வந்துட்டா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமாவா? நான் அப்படி நினைக்கல, நான் நல்லதை நினைக்கிறேன். இது அப்படி இருக்கே இயலாது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அந்த பொம்புல நல்ல பொம்புல, நமக்கு என்ன பேச்சு இதில் அவவை பற்றி என்று சொல்லணும் என்பதை அல்லாஹ் நமக்கெல்லாம் பாடமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முக்கியமான ஒரு விஷயம், மானக்கேடான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்த விஷயங்கள், மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மானக்கேடான விஷயங்களை தவிர்ந்த அடுத்த விஷயங்கள், தவறுகள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள். அது ஒரு புறத்தில் பாவங்களாக இருக்கலாம், இன்னொரு புறத்தில் மனிதர்கள் விரும்பாத தவறுகளாக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் தவறு செய்வோம். களவெடுப்பார்கள், மதுபானம் குடிப்பார்கள், மோசடி செய்வார்கள். நான் ஒருத்தரை கண்டுட்டேன் வைங்களே, களவெடுக்கிறத கண்டுட்டேன், பொய் சொன்னது எனக்கு தெரிய வந்துட்டது, பாவம் செய்கிறத என் கண்ணால் நான் பார்த்துட்டேன். ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பாவமான ஒரு காரியத்தை கண்டுட்டா நீ அதை பரப்பிடாத, அதை 4 பேருக்கு சொல்லிடாத, அதை நீ பகிரங்கப்படுத்திடாத. ஏண்டா அவனுக்கு ஒரு மானம் இருக்குது. அவன் நாளைக்கு பஜாருக்கு வரணும், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், திருமண வீட்டுகளுக்கு போகணும், 4 நண்பர்களை சந்திக்கணும், பாடசாலைக்கு போகணும். அங்க போகும் பொழுதெல்லாம் நீ இந்த கதையை பரப்பிட்டா எல்லோரும் முகத்தை பார்ப்பாங்க. கூனி குறுகி எங்கேயுமே வராம வீட்டுள்ளுக்க இருந்து அல்லாஹு அக்பர், எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரருடைய உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செய்கின்ற மோசமான இந்த வேலைகளால் எத்தனையோ சகோதர சகோதரிகள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யாராவது மறைத்தால், குறைகள் மறைக்கப்படணும். ஹஸ்பண்ட் மனைவிட குறைய உம்மட போய் சொல்லக்கூடாது, மனைவி ஹஸ்பண்ட குறைய மாமிட்ட போய் சொல்லக்கூடாது, பிள்ளைகள குறைய நான தம்பிட்ட போய் சொல்லக்கூடாது, மனைவிடைய குறைகளை கொண்டு போய் தாத்த தங்கச்சிட சொல்லக்கூடாது. நீ மறைச்சி பழகு. நீ சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவக்குண்ட ஒரு அந்தஸ்து, அவக்குண்ட ஒரு கௌரவம், அவக்குண்ட ஒரு மதிப்பு, அவ எல்லாம் எதிர்பார்ப்பா. நீ அதை சொல்லிட்டா எல்லாமே போயிடும். நீ உலகத்தில் மறைத்து பழகுறாயா? உலகத்தில் ஒரு மனிதனுடைய தவறுகளை மறைத்து மானத்தை நீ பாதுகாக்கிறாயா? சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா,
அல்லாஹு அக்பர். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட குறைகளை மறைப்பானாம். எவ்வளவு பெரிய ஒரு வாசகம், எவ்வளவு பெரிய ஒரு வாசகம். ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதில் முதன்மையான முக்கியமான வரிகள். சூரத்துல் ஹுஜராத் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், ரசூலுல்லாஹ்வோட ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், ஒரு மனிதர் தன்னோட எப்படி நடக்கணும், ஒரு மனிதர் பிற மனிதர்களோடு எப்படி நடக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருவருக்கொருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களோட உள்ளத்தில் ஈமான் இருக்குதா, நீங்க அல்லாஹ்வை நம்பிட்டீங்களா, ஒருத்தரை தேடாதீங்க, நீங்க துருவாதீங்க, பின்னிக்கால போகாதீங்க. அல்லாஹ் நமக்கு ஒழுக்கம் சொல்கிறான், ஒழுக்கம் சொல்கிறான். சிலருக்கு இருக்கவே இல்லை, கொஞ்சம் பேருக்கு இருக்கவே இல்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் யாருடையாவது ஒரு குறைய சொல்லிக்கொண்டே இருக்கணும், யாருடையாவது ஒரு பிரச்சனையை ஒரு தவற சொல்லி அவருடைய கௌரவத்தை குறைச்சுட்டே இருக்கணும். அது ஒரு நோயாகிட்டு நிறைய பேருக்கு. மனித மானங்களில் விளையாடுவது என்பது ஒரு நோயாகி போய்த்துட்டது, கொஞ்சம் பேருக்கு வழக்கமாகி போய்ட்டது. அல்லாஹ் சொல்கிறான், தேடாத. அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஉகுல லஹ்ம அஹி, உங்களோட சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு நீங்களாம் விரும்புறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். மானத்தை போக்குறது என்பது சகோதரன் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி 4 பேருக்கு முன்னுக்கால பேசுறது. நாங்க மாமிசத்தை சமைச்சு வச்சுட்டு அதை சாப்பிடுற மாதிரி, ஒரு மனிதனை சாப்பிடுற மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்க சாப்பிட மாட்டீங்க, நீங்கெல்லாம் மனித மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் புறம் பேசுவதினூடாக ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குவது என்பது அவர்களுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமனானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பரிகாசிக்காதீங்க, ஏளனமா பார்க்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதெல்லாம் யாருக்கும் சொல்லல, உள்ளத்திலே ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு ஆண் இன்னொரு ஆணை பரிகாசிக்க வேண்டாம். ஒரு ஆம்புல இன்னொரு ஆம்புலைய மானம் போகக்கூடிய அளவுக்கு பரிகாசிக்க கூடாது. அவருடைய பொடியை பார்த்து, அவர் அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்து, அவருடைய வாகனத்தை பார்த்து, அவருடைய வீட்டை பார்த்து, அவருடைய கடையை பார்த்து, அவருடைய பேச்சை பார்த்து பரிகாசிக்காதீங்க. ஆம்புலருக்கு மட்டுமா அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்கிறான். வலா நிசாஉன் மின் நிசாஇன், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசிக்க வேண்டாம். நீங்க பரிகாசிக்கும் பொழுதெல்லாம் மனசெல்லாம் உடைஞ்சி போயிடும். அவட ட்ரெஸ் ஆடையை பார்த்து, அவ போட்டிருக்கிற ஷூவை பார்த்து, அவட கொண்ட முடியை பார்த்து, அவட நடைய பார்த்து, அவட பேச்சை பார்த்து, அவட சிரிப்பை பார்த்து நீங்கள் பரிகாசிக்கின்றீர்களா? அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? பரிகாசிக்கின்றவரை விட பரிகாசிக்கப்படுகின்றவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம். நீங்க பரிகாசிக்கிறதால மானம் போகுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அழகான ஒழுக்க விரும்பியங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டில் ஆயிஷா நாயகியும் அல்லாஹ்வுடைய தூதரும் பேசிக் கொண்டிருந்தார். சும்மா சும்மா சொன்னாங்க ஆயிஷா ரலி, எதுவுமே நினைக்கல. சஃபியா நாயை பற்றி சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், சஃபியா கதா வ கதா. என்ன? யா ரசூலல்லாஹ், சஃபியா மனைவி ரலியல்லாஹு அன்ஹா. யா ரசூலல்லாஹ், சஃபியா கொஞ்சம் கட்டேண்டாங்க, கொஞ்சம் குட்டையானவன் சொன்னாங்க. வேற ஒன்றுமே சொல்லலை, மனசுல எதுக்குமே இல்லை. ஆயிஷா அம்மையாருடைய மனசுல எதுக்கும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட பேசின்னு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது
இன்னொரு மனைவியை பற்றி ரசூலுல்லாவிடம் ஆயிஷா நாய் சும்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சஃபியா கட்டதான் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கவில்லை. எனக்கு விரும்பிய மனைவி ஆயிஷா சொன்னார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூடி மறைக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, சொன்னீர்களே இந்த வார்த்தை, சும்மா சஃபியா கதா வ கதா என்ற வார்த்தை இருக்கிறே, நீங்க சொன்னீர்களே இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் போட்டாலும் கடலை கூட இந்த வார்த்தை மாற்றி விடும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பயங்கரமான வார்த்தையைத்தான் நீங்க பேசினீங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இவைகளெல்லாம் சஃபியாக்கு தெரிஞ்சா மனசொடைஞ்சு போயிரும். அவக்கண்ட ஒரு கௌரவம், அவக்கண்ட ஒரு கண்ணியம், அவக்கண்ட ஒரு மானம். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியை திருத்தினாங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக.